நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். வணக்கம் தாயே. எல்லாம் நன்மைக்கே. ஏ வாயுமைந்தா, கவலை தெரிகிறதே கண்ணிரண்டிலும். அப்படி என்னதான் சிந்தனை? அதோடு முகத்தில் கோபம் தெரிகிறதே ஏன்? மாதா, தமக்கும் தெரியும், சீதா மாதாவை அந்த ராவணனின் பிடியிலிருந்து மீட்டு வருவதற்காக பிரபு ஸ்ரீராமர் இலங்கை செல்ல வேண்டும். பாருங்கள் மாதா, பிரபு ஸ்ரீராமன் இந்த கடலை எப்படி கடந்து போவார்? அதே கவலைதான் மாதா. ஏ அனுமான், பிரபுவுக்கு ஏன் இந்த நிலை? அடுத்தவர் துயரங்களை எல்லாம் துடைக்கிறார். இன்று அவர் துயரம் தீர வழி இல்லையா? வேண்டினால் போதும், துயரம் தீர்த்து வாழ்க்கை கடலில் கரையேற்றி விடுகிறாரே, முக்தி தருகிறாரே. இன்று அவர் துயரம் பிரச்சனைக்குரியதாகி விட்டதா? அம்மா, தாம் பிரபுவின் சக்தி, இந்த அனுமனுக்கு ஒரு வழிகாட்டுங்கள். ஏ அனுமான், தாம் அறிவு ஞான செல்வம், பிரபு ஸ்ரீராமனுக்கு பரம பக்தர். இப்படி ஒருவருக்கு இன்னொருவர் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படி இருந்தும் ராமபிரபுவின் சக்தி புரியாமல் போனதுதான் என்ன? மன்னியுங்கள் மாதேஸ்வரி, உணர்ச்சிக்கு அடிமையான எனக்கு உண்மைகள் புலப்படுவதில்லை. அன்புடன் அன்புடன் எனக்கு புரிய வையுங்கள் மாதேஸ்வரி. ராம பக்திக்கு நீங்கள் செய்வது என்ன? மாதா, அனுமனின் பக்தி என்னவென்றால் பிரபுவின் நாமத்தை ஜபம் செய்வதுதான். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஏன் மாதா, பிரபுவின் நாமத்தை ஜபித்தால் உள்ளத்தில் எனக்கு ஒளி பிறக்கின்றது, ஒரு உணர்ச்சி உண்டாகிறது. என் பிரபு ஸ்ரீராமன் என் பக்கத்திலேயே இருப்பது போல் தோன்றுகிறது. பிறகு மாதா, எப்போது நான் ராமநாமத்தை சொல்கிறேனோ அப்போது என் கவலைகள் நீங்குகின்றது. உடல் வலி, உள்ளத்தின் வலி போய்விடுகின்றது மாதா. பிறகு மாதா, எப்போது ஸ்ரீராமனின் நாமத்தை சொல்கிறேனோ அப்போது பாசபந்தங்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கை கடலில் கரை சேர்கிறேன் மாதா. இதிலே நிலைத்திருந்தால் நீங்கள் பிரபுவின் நாமத்தை ஜெபித்தே பாறாங்கல்லை மிதக்க வைக்கலாமே கடலில். எனக்கு புரியவில்லை மாதா. புரிய வைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். மாருதி, இதுதான் ஸ்ரீராமனுடைய நாமத்தின் மகிமை, அதன் பெருமை. பிரபுவின் நாமம் ஜபித்து உயிர் உள்ளவர் என்ன, உயிரில்லாத கல்லும் மிதக்கின்றது கடலில். பிரபுவின் இந்த சக்தியை உலகத்திற்கெல்லாம் உணர்த்துங்கள் நீங்கள். நாமம் நாமத்துக்குடையவனை விட பெரியது, வெற்றி பெற்று தருகிற சக்தி இது. இறைவன் சொல்கிறார், பக்தா, என் நாமத்தை ஜெபம் செய், உன் பக்கத்திலே இருந்து சேமத்தை தருகிறேன் என்று. நம்பிக்கையே நாம ஜப சக்தி. நன்றி மாதா. தாம் பிரபுவின் சக்தி. தாம் இல்லையெனில் இந்த தரணி மீது பிரபுவின் சக்தி செயல்படுவதற்கு வேறு எதுவும் இல்லை. அன்னையே, தங்களை பணிகிறேன். ஏ வாயுமைந்தா அனுமான், தாம் இது போன்ற கல்லின் மீது பிரபுவின் நாமத்தை எழுதுங்கள். அந்த கல்லை கடல் மீது போடுங்கள். பிரபுவின் நாமத்திற்கு எத்தனை சக்தி என்று ராமநாம கல்லை போடும் போது தெரியும். அவ்வாறு எண்ணற்ற பாறைகளை கடல் மீது பாலமாக அமையுங்கள். நீங்கள் படையுடன் சமுத்திரத்தை கடந்து செல்லுங்கள். மாதா, மிக்க நன்றி. என்னை வாழ்த்துங்கள். ஜெய் ஸ்ரீராம்.